என்னையா பிஏ வந்துட்டு இருக்காரா? முக்கியமான வேலையெல்லாம் விட்டுட்டு உள்ள அண்ணன் உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்காரு. சரி, யாரையும் உள்ள விட்டுறாது, பார்த்துட்டு வந்துடுறேன். வணக்கம் சார். வணக்கம். உட்காருங்க. டே உட்காரண்டா. அப்படி உட்கார்ற. கொஞ்சம் விட்டா மடியிலே உட்காருவே. மந்திரி அர்ஜென்ட்டா பார்க்கணும். அவருக்கு வேற அப்பாயின்மெண்ட் இருக்கு. நீங்க நாளைக்கு வாங்க. முக்கியமான ஃபைல்ல கையெழுத்து வாங்கணும். ஏன் இந்த ஃபைல்லாம் கொண்டு வந்து அவர் மூட கெடுக்குறீங்க? கையெழுத்து போடாத ஃபைல் தான் ஏகப்பட்டது இருக்குல்ல, அதுல இதையும் தூக்கி போடுங்க. கொடுத்துட்டல, வெளியே போ. மெத்தையில கரப்படக்கூடாதுன்னு தான் அவன் அப்படி போறான். பாவம், நம்ம வாழ்க்கையில கரப்பட்டுடுச்சே, அது அவனுக்கு எங்க தெரிய போகுது? என்ன விஷயம்? பாம்பேல இருக்கிற மாதிரி இங்கேயும் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி அதுக்கு உங்க பேர் வச்சு. சேச்சே, என் பேரை வைக்காதீங்க, என் பொண்டாட்டி பேரை வைங்க அப்படின்னு நினைச்சேன். அதுல ஒரு சிக்கல். என்ன? சேலம் சீனாத்தானா செட்டியார் இருக்காருல்ல, அந்த இடத்த தான் வாங்கணும்னு ஒரே முடிவா இருக்கார். நமக்கு போட்டியே அந்த ஆளு தான். பணம் இருந்தா என்னடா? பணம் இருந்தா எல்லாத்தையும் வாங்கிட முடியுமா? அரசியல் பலம் வேணா? அது நம்ம கிட்ட மட்டும் தானே இருக்கு. இங்க பாத்தீங்களா, செட்டியாரோட ஒரே பொண்ணு பாலா. இதுதான். பொண்டாட்டியோட புடவையா இருந்தாலும் அனுமதி இல்லாம அவுக்கக்கூடாதுன்னு நம்ம நாட்டு சட்டம் சொல்லுது. நீ என்னடா என்ன திறந்த வீட்டுக்குள்ள ஏதோ நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சு போட்டோ எடுக்கிற. ஆஸ்பத்திரியை திறந்தாச்சு இல்ல, அனுபவிக்க வேணா. ஆஸ்பத்திரி திரைப்படால இருந்து வந்ததும் உன் போன். உடனே புறப்பட்டு வந்துட்டேன். புரியல? பொண்ணு புதுசு இல்ல, சரக்கு எப்படி? கிளி மாதிரி. மூக்கு கொஞ்சம் நீளமோ? ராத்திரி வந்தாலே குறும்பு கூட வந்துருமே. சரக்கு பிடிச்சிருந்தா மீட்டருக்கு மேல போட்டு கொடுங்க. ஆட்டோ ஓட்ட பத்தி உன்னை விட்டு போகலையே. நல்ல மூட்ல மேல போங்க. எடுத்து கும்பிடுறேன், என்னை விட்டுடுங்க ப்ளீஸ். உங்களை கெஞ்சி கேக்குறேன், என்னை விட்டுடுங்கண்ணா. அண்ணனா? அத்தான் சொல்றவள அடுத்த நாள் பார்க்கலாம், அண்ணன் சொல்றவள அன்னைக்கே பார்க்கணும். இதான் என் பாலிசி. இந்த அண்ணனை அணைக்கிறதுக்கு இப்படி யோசிக்கிறியே? வா. என்னண்ணே 5 நாள் கிரிக்கெட் 3 நாள்ல முடிஞ்ச மாதிரி போனதை வந்துட்டீங்க? ஆட்டமே நடக்கலடா, மழை பெஞ்சு கேன்சல் ஆயிடுச்சு. ஆட்டம் நடக்கலையா? முரண்டு பிடிக்கிறா. அவளை அனுப்பிச்சிடவா? ஏண்டா, மேடை மேல ஏறி மைக்க பிடிச்ச பிறகு பேசக்கூடாதுன்னு சொன்னா எப்படா தர்மா? கொஞ்சம் நியாய தர்மத்தோட பேசுற. சரி, வெயிட் பண்ணுங்க, அவளை கரெக்ட் பண்றேன். ரிப்பனை நான் கட் பண்றேன். ஏண்டி, அவன் மந்திரி கூட போட்டோ எடுத்துக்கிறதுக்கு அலையிறான், உனக்கு படுக்கிறதுக்கு கசக்கதாக்கும். அது சரி, இங்கிலீஷ்ல திட்டு. 4 செவத்துக்குள்ள அடக்கமா கெட்டு போன்னு சொன்னேன். நீ நடு ஆளுதான் கெட்டு போகல. நான் என்ன பண்றது? கவலைப்படாதீங்க, இந்த விஷயத்தை நான் வெளியே சொல்லாத வரைக்கும் நீங்க மந்திரி தான். தர்மா, பாடிய நான் பாத்துக்கிறேன். அப்ப என்ன காட்டி கொடுத்துட மாட்டியே? அக்கா இருக்கிற வரைக்கும் தான் மச்சான் உறவுங்கிற மாதிரி, நீங்க மந்திரியா இருக்க வரைக்கும் தான் எனக்கு இந்த சுகமெல்லாம். தைரியமா போங்க. அடுத்த பொண்ணு வந்தது போன் பண்றேன். அடுத்த பொண்ணு வந்தது போன் பண்றேன்.
சார் வணக்கம் சார். என் தங்கச்சியை காணோம் சார். நான் வேற வேலையா போயிட்டு இருக்கிறேன். நீ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போ. சார் அவ எனக்கு ஒரே தங்கச்சி. யோ, நான் இந்த ஸ்டேஷன்ல ஒரே இன்ஸ்பெக்டர் தான். ஐயா சொன்னதை செய் போ. ஏன் இதுக்கு போய் இப்படி பரபரக்கிற? என்னைக்கு காணாம போனா, எப்படி காணாம போனான்னு விவரமா எழுதி கொடுத்துட்டு போ. சார் நான் என் தங்கச்சியை காணோம்னு துடிச்சிட்டு இருக்கேன். நீங்க என்ன ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? யோ நிறுத்தியா? உனக்கு ஒரு தங்கச்சி, நீ துடிக்கிற. எங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கேஸ், இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சாதாரணம். இந்தா விவரமா எழுதி கொடுத்துட்டு போ. நம்ம லாக்காவுக்கு பெருமை தேடி தரும் டெப்டி போலீஸ் கமிஷனர் மிஸ்டர் ஹான்ஸ்டாச் உங்களை எல்லாம் சந்திக்க வரப்போறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல தலைவர் வந்துருவாரு. அவர் வந்தோன்னா ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போறோம். அது வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஐஸ் ஃப்ரூட் சாப்பிட சொல்றியா? இதோ பாரியா பிஏ, அவர் வர வரைக்கும் என்னால காத்துட்டு இருக்க முடியாது. அவர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு முடிவு எடுங்க. நல்ல முடிவா தான் நான் ஆதரிக்கிறேன். வரேன். உட்காருங்க உட்காருங்க. இந்த பத்திரிக்கைக்காரங்களை உள்ள விடாத. டேய் இவா, ஏன் எதுக்குன்னு கேட்கறதே இல்லையா? ஏதாவது தகராறுனா எழுதிட போறாங்க. ஓ, எலிசபெத் மகாராணி பிஏ மாதிரி டை கட்டியிருக்காங்க. Sit down. உங்களை எல்லாம் சந்திச்சதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பயிற்சி முடிஞ்சு புதிய வேகத்தோட கடமையை செய்ய காத்திருக்கிற உங்ககிட்ட மனம் திறந்து பேச போறேன். உங்க நன்மைக்காக, சரியா சொல்லணும்னா மக்கள் நன்மைக்காக. காரணம், நமது உண்மையான எஜமானர்கள் மக்கள் தான். ஓட்டு வாங்குற வரைக்கும் ஜனங்களை நாம எஜமானரா நினைக்கணும். வாங்கினதுக்கு அப்புறம் நாம எஜமானரா இருக்கணும். நாம மக்களுக்காக உழைக்கிறோம். ஆனா மக்கள் எப்பவுமே நம்மள விரோதிகளைத்தான் நினைக்கிறாங்க. காரணம், தப்பு நடக்காம தடுக்க வேண்டியவங்களே தப்பு பண்றவங்களுக்கு துணையா இருக்கிறதுனால. சில தப்பு பண்றதுக்காக ஏன் சார் டிபார்ட்மெண்ட்டை குறை சொல்றீங்க? 1-2 மந்திரிங்க தப்பு பண்ணாலும் ஆட்சியே சரியில்லைன்னு தான் மக்கள் சொல்லுவாங்க. அதே மாதிரி சில அதிகாரிகள் தப்பு பண்ணாலும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே சரியில்லைன்னு தான் மக்கள் சொல்லுவாங்க. அதை பத்திலாம் யாரு இப்ப கவலைப்படுறாங்க? தேர்தலையும் தீபாவளி மாதிரி ஒரு பண்டிகை நாளா கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஒரு வித்தியாசம்? தீபாவளிக்கு வேட்டு போடுறாங்க, தேர்தலுக்கு ஓட்டு போடுறாங்க. நான் தமிழ்நாடு முழுவதும் சுத்தி இருக்கேன். பல இடங்கள்ல போலீஸ்காரங்களை மக்கள் எவ்வளவு கேவலமா மதிக்கிறாங்கன்னு நினைச்சு வேதனைப்பட்டிருக்கேன். போலீஸ்காரங்களை பால் வண்டி வருதுன்னு சொல்றாங்க, குச்சி வருதுன்னு சொல்றாங்க, எலும்பு வருதுன்னு சொல்றாங்க, நாய் வருதுன்னு சொல்றாங்க, ஏன் மாமா வராருன்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம், ராத்திரி 10 மணிக்கு பிராந்தி கடையை பூட்ட வேண்டிய நேரத்துல போலீஸ் வேனை கொண்டு போய் நிறுத்திக்கிட்டு 5-10 லஞ்சம் வாங்கினா எவன் போலீஸ மதிப்பான்? கள்ளச்சாராயம் காய்ச்சரையும் கிட்டே கை கட்டி நின்று காசு கேட்டா எவன் போலீஸ மதிப்பான்? குடிச்சிட்டு கலாட்டா பண்றவங்கள பிடிக்க போற போலீஸே குடிச்சிட்டு போனா மக்கள் எப்படி மதிப்பாங்க? ஒரு சாதாரண கான்ஸ்டபிள் கூட தலையில தொப்பி வச்ச உடனே தன்னை கலெக்டர்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறாரு. பவரை தவறா யூஸ் பண்றாரு. போலீஸ்காரன் கையில பவர் இருக்கிறது மக்களை அடக்கி ஒடுக்கிறதுக்காக இல்ல, பயமுறுத்துறதுக்காக இல்ல, மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக. அத 100க்கு 90 பேர் மறந்துடுறாங்க. அப்படிப்பட்ட அதிகாரிகளை நீங்களும் ஆயிடக்கூடாதுங்கிறதா என்னுடைய ஆசை. உங்கள் நண்பன் போலீஸ் ஸ்டேஷன்ல போர்டு எழுதி வச்சா மட்டும் போதாது, அத மக்கள் மனசுலயும் பதிய வைக்கணுங்கிறதா என்னுடைய ஆசை. அதனால தப்பு பண்றது யாரா இருந்தாலும் அதுக்கு நாம துணையா இருக்கவும் கூடாது, தண்டிக்காம விடவும் கூடாது. நம்ம தாராளமா தப்பு பண்றோம், ஏராளமா சம்பாதிக்கிறோம் தெரிஞ்சுதான் நமக்கு ஓட்டு போடுறாங்க. பசியை என்னைக்காவது தீர்த்துடுவோன்னு அவங்க நினைச்சுக்கிட்டே இருக்கணும். தீர்க்க கூடாது, தீர்க்கவே கூடாது. நம்ம சோசியலிசம் பேசிக்கிட்டு இருக்கணும், ஜனங்க சோத்துக்கு அலைஞ்சுக்கிட்டு இருக்கணும். இதுதான் ஏன் அரசியல்? பொய்யான கோஷம் போட்டு மக்களை ஏமாத்துறதுக்கு நாம அரசியல்வாதிங்க இல்ல, கவர்மெண்ட் சர்வன்ஸ். ஒரு பொண்ணு கழுத்துல தாலி ஏறுற மாதிரி நாம காக்கி சட்டை போட்டுக்கிறது. நம்ம பதவியில தப்பு பண்றது மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ற மாதிரி. எஸ், உங்க மனைவி கற்போடு இருக்கணுங்கிறத எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்க கடமையில நேர்மையா இருக்கணும்னு மக்களும் நினைக்கிறாங்க. சோ புதிய லட்சியத்தோட பணியாற்றி தமிழக காவல்துறைக்கு மேலும் புகழ் சேர்க்கணும்னு உங்களை எல்லாம் கேட்டுக்கிறேன். அது சரி, அவங்க ஓட்டு போடுற தேர்தலை விடுங்க. இப்ப நாம ஓட்டு போடுற தேர்தலை பத்தி பேசுறதுக்காக தான்
உங்களை இங்க வர சொன்னேன். ராஜ்யசபா எலெக்ஷன்ல நம்ம ராமசாமியை நிக்க வைக்கிறதுக்கு முதலமைச்சர்கிட்ட போராடி நம்ம தலைவர் பர்மிஷன் வாங்கிட்டாரு. ராமசாமியா எப்படி ஒத்துக்கிட்டாரு? 80 எம்எல்ஏவோட பிரிஞ்சு தனி கட்சி ஆரம்பிச்சிருவேன்னு சொன்னேன். மனுஷன் ஆடி போயிட்டாரு. கட்சிக்குள்ள குழப்பம்னா கவர்னர் ஆட்சி வந்துரும்னு பயம் இருக்கு. கவர்னர் காத்துக்கிட்டு இருக்கிறது முதல்வருக்கு தெரியாத. ராமசாமி கள்ளச்சாராயம் காய்ச்சறத பத்தி எல்லா பத்திரிக்காரங்களும் கிழிகின்னு கிழிக்கிறாங்க. அவரை போய் எம்பி ஆக்குறேங்கிறீங்களே. நீ கூட தான் மாமா வேலை பார்த்த. இப்ப மக்கள் பிரதிநிதியா இருக்க. ராமசாமி நிக்க வைக்கிறது என் மனசுக்கு ஒப்பலிங்க. உன்னை எம்எல்ஏ ஆக்குனதுன்னா அந்த விசுவாசத்தை மறக்காம நான் சொல்ற ஆளுக்கு ஓட்டு போடு.